நினைத்தேன். ஆனால் நீயோ உன்னுடைய தீய எண்ணத்தை சிறிதும் மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் வாழும் அருகதையே உனக்கு கிடையாது. என் பிரபுவின் மீது செய்த சத்தியத்தை அலட்சியம் செய்கிறாயா? உன்னை போன்றவனை இதுவரையில் விட்டு வைத்தது பெரும் தவறு. உன்னுடைய அழிவு என் கையால் தான் நிகழ வேண்டும் என்று உள்ளது. அதை நான் நிறைவேற்றுகிறேன். அதுவும் இப்பொழுதே. ஒரு கடவுளைப் போல வந்து எங்களை காப்பாற்றி விட்டாய். வாழ்க வானர வீரன் அனுமன். வாழ்க ராமன். எல்லோரும் வாழ்க ராமன் என்று சொல்லுங்க. நீ யார்? எங்கு வசிக்கிறாய்? நான் வசிக்கும் இடம் என் பிரபு ராமனின் திருவடி. என் அடையாளமும் அதுதான். நான் என் பிரபு ராமனின் பக்தர் அனுமன். நன்றி ஐயா. அனுமன் கொடுத்த பரிசை தீரமாக தந்ததற்கு. உன் அம்மா தந்த இனிப்பை சாப்பிட்டது நான் செய்த பாக்கியம் அனுமன். விலையில்லா பரிசை தந்ததற்கு உங்களுக்கு மீண்டும் என் நன்றிகள். நான் புறப்படுகிறேன். இறைவனாக இருந்தும் அவர் பக்தனுக்காக எவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறார். எனக்கே மனம் கலங்குகின்றது. இந்த போக்கள் போதுமா உங்களுக்கு? உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இங்கு அழைத்து வந்ததற்கு. என்னால் இவ்வளவு பூக்களை உள்ளே கொண்டு வர முடியாது. நான் இங்கேயே வைத்து விட்டேன். தவறில்லையே. பூக்களை அனுமன் எப்படி கொண்டு வருகிறான் என்று பார்க்கிறேன். மறந்து விட்டேன். என்ன யோசிக்கிறீர்கள்? வேலையை தொடங்குங்கள். நீங்கள் கொடுத்தால் தானே நான் அதை என் பிரபுவிற்கு கொண்டு சேர்க்க முடியும். கொடுத்து விடலாம். வாருங்கள், நாம் சென்று வேலையை பார்ப்போம். நம் இளவரசருக்கு தேவையான திரவியத்தை செய்ய வேண்டும். வாருங்கள் போகலாம். இரு நீ உள்ளே எல்லாம் வரக்கூடாது. யார் வந்தாலும் அனுமதிக்கவும் கூடாது. நாங்கள் உள்ளே சென்று இளவரசருக்கு தேவையான திரவியத்தை செய்துவிட்டு உன்னிடம் கொடுத்து விடுகிறோம். என்ன அதற்காக சொல்கிறேன் என்றால், உள்ளே இடம் சிறியதாக இருக்கும். அதற்காகத்தான். நீ உள்ளே வந்தால் வேலை தாமதமாகும். அதனால் தான் கூறுகிறேன். அனுமன் வென்று விடுவான். அதோடு நாம் தோற்று விடுவோம் தேவேந்திரா. கவலைப்படாதீர்கள் தேவர்களே. நீங்கள் அஞ்சும் அளவிற்கு எதையும் நான் நடக்க விடவே மாட்டேன். எப்படி இருக்கிறாய்? வணங்குகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். அது சரி, நீ ஊருக்குத்தானே போனாய்? எப்படி இங்கு திரும்பி வந்தாய்? அயோத்தி நகர அழகு உன்னை திரும்ப இங்கு அழைத்து வந்திருக்கும். சரி, வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் நலம் தானே? உன் அம்மா வந்து விட்டார்களா? என்னவாயிற்று? வரவில்லை. என் அம்மா வரவில்லை. அதனால் தான் நீ என்ன நினைத்தாயா? நான் நினைத்தேனா? உங்களை நினைத்தேனா? எப்பொழுது? இப்பொழுதுதானேப்பா. நீ என்னை நினைக்கவில்லை. ஆனால் நான் எம்பெருமானை தானே நினைத்தேன். உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? பரமனை அழைத்தால் என்ன, இந்த பாமரனை அழைத்தால் என்ன? நான் சொல்வது விளங்கவில்லையா? உடைய ஒவ்வொரு அணுவிலும் அந்த இறைவன் வசிக்கின்றான். என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பலமுறை நாம் எதை மாயை என்று எண்ணி விட்டு விடுகிறோமோ அந்த மாயை இறைவனின் லீலையாக மாறி நம் லட்சியத்தை அடையும் வேலையை செய்கிறது. இப்படி வைத்துக் கொள்ளேன். என்னை பார்த்ததும் கூட இறைவனின் லீலை என்று. சிவானந்தையா, என்னை மன்னித்து விடுங்க. நீங்களே எம்பெருமான் என்று சொல்லிக் கொள்கிறீர்களா? எம்பெருமானுடைய லீலைகள் எல்லாம் அந்த எம்பெருமானை போலவே அற்புதமானவைகள். இவ்வாறெல்லாம் இருக்காது. உடுக்கையை வாசித்து காண்பித்து நீங்கள் எம்பெருமானாகி விடுவீர்களா? அதுதான் உங்களுடைய கருத்து என்றால், நானும் உடுக்கையை வாசித்தால் நானும் எம்பெருமானாகி விடுவேனா? தயவுசெய்து மன்னித்து விடுங்கள். எது எப்படியோ, இதை பார்த்தாவது உன் முகத்தில் சிரிப்பு வந்ததே, எனக்கு அதுவே போதும். அது சரி, ராமனுக்கு தேவையான திரவியங்களை கொண்டு வந்து விட்டாயா? தயாராகி விட்டதா? ஒரு நொடி இருங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அந்த திரவியத்தை தான் கொண்டு போக காத்திருக்கிறேன் என்று? நான் என் வீட்டிற்கு
இது போல் கேள்வி கேட்பது சுலபம். கேட்டுவிட்டேன், அதற்கு பதிலை சொல்லுங்கள். எனக்கு எப்படி தெரியும் நீ இங்கு திரவியத்திற்காக தான் வந்தா என்று? சொல், நீயே சொல், எனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் என்றா, அது இப்படி இதை வேறு நான் சொல்ல வேண்டுமா? நீங்க திரவியங்கள் செய்யும் இடத்தில் நின்று கொண்டிருந்தாய். அங்கு நீ ஆயுதங்கள் வாங்க வந்திருக்க மாட்டாய், திரவியங்கள் வாங்கத்தானே வந்திருப்பாய். இருந்தாலும் எனக்கு சந்தேகம் என்னவென்றால், உன்னை பார்க்கும் பொழுது திரவியங்கள் உபயோகிப்பவன் போல் தெரியவில்லை. இருந்தும் அங்கு ஏன் நீ போயிருப்பாய்? வணங்கும் இறைவனுக்காக போயிருக்கலாம். ஏனென்றால் நீயும் ராமனுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். இதை வைத்துதான் நான் அப்படி சொன்னேன். உங்களையும் எம்பெருமான் என்றே கூறலாம். உங்களுக்கும் அனைத்தும் தெரிகின்றதே, அதனால் சொன்னேன். ஏன் தெரியக்கூடாதா? சிவானந்தையா, நீங்கள் என்னை தவறாக எண்ணி விடாதீர்கள். நான் உங்களிடம் விளையாடி பார்த்தேன், விளையாடக்கூடாதா என்ன? எல்லோரிடமும் உன்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார். யாராவது ஒரு வான செல்வனை கண்டீர்களா? அவன் பெயர் அனுமன். வீதி வீதியாக உன்னைத்தான் தேடிக் கொண்டிருந்தான். அவர் எல்லையற்ற அன்பு கொண்டவர். நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? என்னுடைய இறைவன் என்னை தேடி இங்கு வந்திருக்கிறார். உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இன்னும் அதிகமாகிவிட்டது ராமா. நில்லுங்கள் அம்மா, எனக்கு ஒன்று புரியவில்லை. இது சாதாரண காயம், ஏன் இவ்வளவு கவலை? காட்டும் அக்கறையோடு ஒப்பிடாதே. ராணி கோசலையின் ரத்தம். மந்தரை, நான் இப்பொழுது வரையில் ராமனையும் பரதனையும் பிரித்து பார்த்ததில்லை. எவருக்கும் அது போன்ற எண்ணம் வரக்கூடாது என்றுதான் எண்ணுவேன். அந்த எண்ணத்தை நீயும் வளர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். பரதனை பற்றி கூறினாயே, ராமனுடன் இருக்கும் வரை பரதனை பற்றிய கவலை உனக்கும் எனக்கும் எவருக்கும் வேண்டாம். அவனுக்கு எந்த தீங்கும் நேராது. நான் உயிரோடு இருக்கும் வரையில் பரதனின் நல்வாழ்வுக்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். இதை பற்றி நாம் பிறகு பேசிக் கொள்ளலாம். கைகேயி, நான் சொல்வதை கேள். இந்த பரிசை உன்னுடைய இறைவனுக்கு அளித்து நீ மகிழ்ச்சி அடையப் போவதில்லை, மாறாக வருத்தப்பட போகின்றார். ஏனென்றால் இதற்குள் உள்ள பூக்களின் திரவியத்தை ஒருவர் உடலில் பூசிக்கொண்டால் அவர்களுக்குள் இருக்கும் கோபத்தை அதிகரிக்கச் செய்யும். உன்னுடைய இறைவனுக்கு கோபம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு உன்னை சந்திப்பதையே உன் இறைவன் நிறுத்திக் கொள்ளும். உண்மை போல் நடிக்குது எமையும் கனிவுதான் அட்டது. நாடகம் நடக்குது யாவும் அறிந்தவன் இந்தவன் பேடுடையவன் பெருமகன் முக்கு நன்யாது வணங்குகிறோம். வணக்கம். வாசனை திரவியத்தை இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் செய்தார்களா? நன்றி ஐயா. நான் உடனே அரண்மனைக்கு சென்று என்னுடைய ராமனை சந்திப்பேன். சூரியன் உதயமாவதற்குள் இந்த பக்தன் அவனுடைய இறைவனுக்கு இதை பூசப் போகிறான். அதோடு என் அம்மாவை பற்றியும் கேட்டு விடுவேன். ஆனால் என்ன ஆனால்? இந்த இரண்டு திரவியத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு செல்வதை யோசிக்கிறேன். வலியில் துடித்திருப்பாய். அம்மா, உண்மையை சொல்கிறேன், எனக்கு எந்த ஒரு வலியும் இல்லை. எனக்கு தெரியும், நீ உன் அம்மாவிற்கு ஆறுதல் சொல்வதாக நினைத்து வலி இல்லை என்று சொல்கிறாய். என் பிள்ளைக்கு எவ்வளவு வலிக்கும் என்று எனக்கு தெரியாதா? நீ கூறினாலும் கூறாவிட்டாலும் நீ எவ்வளவு வலியையும் வேதனை அனுபவிக்கிறாய் என்று என்னால் உணர முடிகிறது. என் பிரபுவிற்கு நான் மிகவும் சிரமம் கொடுத்து விட்டேன். உங்களை பார்க்கத்தான் வருகிறேன் பிரபு. இந்த திரவியத்தை பூசிக்கொள்ளப் போவது உங்களுடைய பார்வைக்கு ராமனாகவே இருந்தால் அவர் திருமால் என்பதை எப்படி மறந்தீர்கள்? அதை மறந்து விட்டீர்களா? உங்கள் நால்வருமே உங்கள் எல்லையை மீறிவிட்டீர்கள். எம்பெருமானே, உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் எந்த நிலையிலும் மீறவே மாட்டேன். உங்கள் நால்வருக்குமே வாக்களித்திருந்தேன். அனுமனுக்கு நான் எந்த நிலையிலும் உதவி செய்ய மாட்டேன் என்று. ஏனென்றால் நான் ஒன்றை காணவிருக்கிறேன். இந்த விளையாட்டில் இறுதியில் வெல்வது யார்? தேவர்களான உங்களுடைய சதியா, இல்லை அனுமனின் பக்தியா என்று.